செய்து இன்றைய தினம் வைர விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பொன்னாளில் மாணவ சமுதாயத்தில் செல்போனின் பயன்பாடு நமக்கு நல்லதா இல்லை கெட்டதா மயமாக கொண்டு செல்போன் நமக்கு செல்ல பிள்ளையா இல்லை விரட்ட வேண்டிய கீரிய பிள்ளையா என்ற தலைப்பில் சிறிய பட்டிமன்றம் நாங்கள் நடத்துள்ளோம். நடுவராக நான் மோனிகா 5ஆம் வகுப்பு. செல்போன் நமக்கு செல்ல பிள்ளை என்ற அணியில் சபின் மற்றும் தன்சியாவும், செல்போன் நமக்கு விரட்ட வேண்டிய கீரி பிள்ளை என்ற அணியில் இந்துமதியும் முகுந்தனும் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக செல்போன் நமக்கு செல்ல பிள்ளை என்று பேச சபினை அழைக்கிறேன். செல்போனுக்கு இன்சேவர் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, ஆப்ஸ்டர் போல அப்டேட்டாக இருக்கும் மேண்டனி நண்பர்களே, உச்ச முட்டைகளாக வந்திருக்கும் மேண்டனி நண்பர்களே, வாட்ஸ்அப் மெசேஜ்கள் போல கூட்டமாக கூடியிருக்கும் அருமை பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை உரித்தாக்குகிறேன். நடுவர் அவர்களே, செல்போன் நமக்கு எப்போதும் செல்ல பிள்ளைதான். ஏன் தெரியுமா? செல்ல பிள்ளைய அப்போ எங்க போனாலும் கூட்டிட்டு போவாங்க. அது போல நாம எங்க போனாலும் செல்போனை கொண்டு போறது இந்த செல்போன் தான். ஹெல்மெட் போடாம கூட போவோம், ஆனா செல்போன் கொண்டு போவோமா? அந்த காலத்துல ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுக்கு செய்தி அனுப்பும் புறா கல் கட்டி அனுப்புவாங்க. அது போய் 10 நாள் ஆகும். அப்பதான் லெட்டர் கண்டுபிடிச்சாங்க. 5 நாள் ஆச்சு. நடுவர்கள் இப்ப பாருங்க, ஒரு செகண்ட்ல உலகத்தோட எந்த மூளைக்கும் நம்ம மெசேஜ் அனுப்பலாம். செல்போனுக்கு செல்ல பிள்ளையா இல்லையா? இது மட்டுமா? உங்க வீட்டுல உங்க தாத்தா போட்டோ இருக்கா? இருக்கு. உங்க பாட்டி போட்டோ இருக்கா? இருக்குது. உங்க தாத்தாவோட தாத்தா போட்டோ இருக்கா? இல்லையே. உங்க பாட்டியோட பாட்டி போட்டோ இருக்கா? இல்ல. இல்ல பாத்தீங்களா? ஆனா என் போன்ல என்னோட போட்டோ 1000 போட்டோ வச்சிருக்கேன். விதவிதமா வித்தியாசமா அழகழகா அற்புதமா போட்டோ எடுக்க முடியுது. நடுவர்களை இப்ப சொல்லுங்க, செல்போனுக்கு செல்ல பிள்ளையா இல்லையா என்று எனது வானத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசிய சபினுக்கு வாழ்த்துக்கள். செல்போன் விரட்ட வேண்டிய கீரி பிள்ளை என்று பேச இந்துமதியை அழைக்கிறேன். சிறப்பான பட்டிமன்றத்திற்கு சரியான தீர்ப்பை தர வந்திருக்கும் நடுவர் அவர்களே, உண்மை சொல்ல வந்திருக்கும் என்னடி நண்பர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சபின் அண்ணா எங்கள் அவுச்ச முட்டையிடம் சொன்னாங்க, ஆனா அவங்க டீம் ஒரு கூமுட்டை. நடுவர் அவர்களே, அவுச்ச முட்டையா சாப்பிட பயன்படும் கூமுட்டை எதுக்கா பயன்படுமா? அந்த காலத்துல புறாக்கல்ல கட்டி தான் செய்தி அனுப்புவாங்க. சரியான நேரத்தில் போய் சேர்ந்துரும். நடுவர் அவர்களே, ஒரு மெசேஜ் 1000 குரூப்ல 10,000 தடவை அனுப்புறாங்க. நடுவர் அவர்களே, பொங்கல் வாழ்த்து அனுப்புனா மகிழ்ச்சி இதான். ஆனால் அந்த பொங்கல் வாழ்த்து அழிக்கிறதுக்குள்ளேயே பொங்கலே முடிஞ்சு போயிருது. நடுவர் அவர்களே, என்ன கொடுமை! இப்படி நம்முடைய நேரத்தை வீணாக்கிக்கிறது இந்த செல்போன். என்னைக்குமே கீரிப்பிள்ளை மாதிரி தான். எல்லா வீட்லயும் சோறு இருக்கும் இல்லையா? ஆனா அவங்க கையில செல் மட்டும் இருக்கும். நடுவர் அவர்களே, எங்க உள்ளன்னு சொல்லுவாங்க, சிறங்கி இருக்கிறவன் கையும் செல்லி இருக்கிறவன் கையும் சும்மாவே இருக்காது. செல்போன் நம்மளுக்கு கீரி பிளம் சொல்றதுக்கு காரணம் இருக்குது. நடுவர் அவர்களே, இப்பெல்லாம் பசங்க செல்போன் வாங்கி தந்தானா ஸ்கூலுக்கு போவே அனுப்பி
பதில் சொல்ல செல்போன் நம் செல்ல பிள்ளை என்பதை நிரூபிக்க தன்சியாவை அழைக்கிறேன். மேடையிலே நிலைமதியென வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, நிலைத்தடுமாறி பேசிக் கொண்டிருக்கும் எதிரணி நண்பர்களே, பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்போன் போன்ற அருமையான அற்புதமான கண்டுபிடிப்பு உண்டா? செல்போனால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் எவ்வளவோ உள்ளன. ஒரு ஊருக்கு போகணும்னா இப்ப யார்கிட்டையும் வழியே கேட்க தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு ஜாலியா போகலாம். ஏன்னா நம்ம போன்ல ஜிபிஎஸ் இருக்கு. போன்ல பாட்டை போட்டுட்டு ஜிபிஎஸ் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம். நம்ம எதிரணி நண்பர்கள் சொல்றாங்க, ஒரு ஊர்ல ஒரு பையன் செல்போன் வாங்கிட்டு படிக்காம போயிட்டானா. நடுவர் அவர்களே, கொரோனா காலத்துல செல்போன்களால தான் பள்ளிக்கூடமே இயங்குச்சு இல்லையா? நம்மளால வெளியில வர முடியல. அந்த கடினமான சூழ்நிலைக்கு கூட ஆன்லைன் வகுப்பு வச்சு நடத்தினது இந்த செல்போன் தான். நடுவர் அவர்களே, வீட்டுல திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, என்ன செய்வீங்க? போன்ல பேச நம்ம எதிரணி நண்பர்களும் அதைத்தான் செய்வாங்க. ஆனா இனிமேல் கரண்ட் போயிடுச்சுன்னா அவங்க செல்போன் எடுக்க முடியாது. சிக்கி முக்கி கல் எடுத்து உரசிக்கிட்டே தான் இருக்கணும். நடுவர் அவர்களே, ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, எங்க வாங்குனீங்க? வேற எங்க அசோகால தான். எவ்வளவு நேரம் ஆச்சு? காலையில 11:30 மணி பஸ் பிடிச்சி அசோகால போய் வாங்கிட்டு வரதுக்கே சாயந்தரம் ஆயிடுச்சு. ஆனா இனிமேல் நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னா கூட நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா சுடு தண்ணியில இருந்து சுமோ கார் கூட வாங்கிடலாம்.